ஜனநாயகம் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படலை, நீங்களும் எதுக்கு தெரிவிச்சிருந்தீங்க, அதோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லை, வேண்டுமென்றே ஒரு டிலே பண்ணுறாங்களோன்ற எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா கடந்த மாதம் 19ஆம் தேதியே அதை வந்து தணிக்கை குழுவினர் இதை பார்த்து விட்டனர். கடந்த வாரம் புதன்கிழமை வியாழனே வந்திருக்க வேண்டிய சான்றிதழ் இது வரைக்கும் வரவில்லை. வேண்டுமென்றே காலந்தாமதப்படுவதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னும் ஒரு சில இன்று மாலை வரை பார்ப்போம் என்ன. இல்லை, அது கலந்து ஆலோசித்து விட்டு சொல்லணும். வேண்டுமென்றே காலந்தாழ்த்தப்படுதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னால் இப்போ கடந்த மாதம் 19ஆம் தேதி பார்த்தது யார் செய்கிற என்னன்னு தெரியும். நான் இன்றைக்கி சாயந்தரம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் என்று நம்புவோம். முடிந்த அளவு இதுவரைக்கும் அந்த குழுவினர் வந்து எந்த தகவலும் கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, தொடங்கிட்டீங்களா? இல்லை, அது எங்களுடைய தலைவர் அதுக்கான குழுவை ஆலோசித்து அந்த குழுவை எந்தெந்த அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட குழுக்களை அறிவிப்பார். அதுலேருந்து நடவடிக்கைகள் இருக்கும். இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குது தேர்தலுக்கான. இல்லை, நீ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லயோலா பழைய மாணவர்களோட இதில் 2வது சதவீதம், நீங்கள் 2வது இடத்துன்னு சொன்னீங்க, இப்போ 3வது இடம்னு சொல்கிறீங்க. சரி, கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்போம். ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் கருத்து கணிப்புகள் முதல்ல பார்த்தப்போ 3% சொன்னாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி 3% சொன்னாங்க. அதே தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட்போலில் 21% சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கி இப்போ கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு 41% அவர்கள் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். புதிதாக வந்த ஒரு சக்தியை யாரும் கணிக்கவே முடியாது. அதே போல தான் இன்று தமிழக மக்கள், அதாவது 70 வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த 26இல் வரப்போகிறது. இது மாதிரியான ஒரு தலைவரை கடந்த நம்ம தலைமுறையில் நம்ம பார்த்ததில்லை. ஒரு நல்லவர், ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று மக்கள் நம்பும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இப்படி ஒரு தலைவர் இதுவரை தமிழகத்தில் நம்மளுடைய தலைமுறையில் பார்த்ததில்லை. கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு, இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை, பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு எங்களுடைய தலைவர் முதல்வராக ஆவார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று வந்து OPS இவங்கெல்லாம் வந்து தாவேகா பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா? இல்லை, அது எங்களுடைய இல்லை நிறைய இல்லை இது எங்களுடைய தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுகள்.